ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நல்ல ஒரு மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆச்சு. அந்த ரிவர்சல்ல எனக்கு பெரிய பைசாவா கொடுத்துருக்கிறது 567 ரூபாய். அதாவது நேற்று 20,000 பிடிக்கிட்டு போயிட்டு வெறும் 567 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க. கரடியோடைய பவர் என்னவா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிடலாம். ஓகே, இன்னைக்கு என்னுடைய போர்ட்போலியோல ஒரு டெட்லைன்ல இருக்கிற ஸ்டாக் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 46,000 ரூபாய் முதலீடு போட்டு வச்சிருக்கிறேன். அது டெட்லைனுக்கு வந்துருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் நம்ம பை பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ரீடெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஒரு பை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரெண்டோடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு வாங்கணும். அந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்லாம் உடைச்சி நகர்ந்து சைட்வேஸ் பேட்டர்ன்ல வந்தது. ஃபைனல் வார்னிங் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த ஸ்டாக்குக்கு ஒரு 1736 ரூபாய் இந்த ஜோனை எஸ்எல் வைத்து கொண்டே ஆகணும். 1750 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். 36 அதுக்கு கீழே உடைச்சதுன்னா அது ஃப்ரீ ஃபால் ரேலி தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் சப்போர்ட் 1400 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ யாருன்னா பை பண்ணியிருந்தீங்க, நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன்ல என்ன பார்த்து யாருன்னா பை எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இல்ல 17% விழுந்ததுன்னா அந்த கரெக்ஷன்ல ஆவரேஜ் பண்றதுக்கு பாருங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். நம்ம பொதுவா ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாம மூவ் பண்ணாதீங்க அப்படின்றதான் நம்ம சொல்லுவோம். என்ன பார்த்து ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு வார்னிங் அப்படின்றத சொல்லிட்டேன். அப்புறமேட்டுக்கா சொல்லலன்னு என்ன கேட்கக்கூடாது. ஓகே, இன்னைக்கு 2 ஸ்டாக் நம்ம சொல்லியிருப்போம், செயில் அண்ட் தென் நேஷனல் அலுமினியம். இந்த செயிலையும் நேஷனல் அலுமினியம்லையும் ஏன் பிரதர் இவ்வளவு பெரிய ஃபால் வருது? செயில் என்ன ஆச்சு? முதல்ல செயிலுடைய சார்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்றத போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செயில் நம்ம எந்த இடத்துல ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். நம்ம இந்த ஜோன்ல இருக்கும்போது கிளீனா சொன்னோம், இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க, இந்த சப்போர்ட்ல தான் பை பண்ணுங்கன்னுட்டு. அப்போ 82 ரூபாயில இருந்து இந்த ஸ்டாக் எவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆயிருக்கு? இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 79% மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுத்தது. அந்த பவுன்ஸ் பேக் அதுக்கு முன்னாடியே எவ்வளவு தூரம் போச்சு? கிட்டத்தட்ட ஒரு 51% ஏற்றம் கொடுத்துட்டு அந்த 51%க்கு என்ன கரெக்ஷன் வந்தது? கிட்டத்தட்ட ஒரு 15% கரெக்ஷன் வந்தது. ஓகே, அந்த 15% கரெக்ஷன்ல இருந்து மார்க்கெட் என்ன நடந்தது? மீண்டும் ஒரு பவுன்ஸ் பேக். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் போச்சு. ஏறினதுக்கு உண்டான இறக்கமா கிளீனா சொல்லலாம். இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. எஃப்ஐஎஸ்டிஐஸ் ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஏன் புக் பண்றாங்க? ஒரு எஃப்ஐஎஸ்டிஐஸ் ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னா 2 விஷயம் இருக்கும். அவங்களுக்கு ஃபண்டு தேவை, அண்ட் தென் இன்னொரு விஷயம் ஒரு பேனிக் செல்லிங் போட்டு நம்மளுடைய பொசிஷனை அவங்க கவர் அப் பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பொருளை எனக்கு கொடுத்துருப்பா, அது நல்ல பொருள், பின்னாடி விலை ஏறப்போகுது அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? கட்டாயம் தர மாட்டீங்க. அந்த பொருளுக்கு கிரேஸ் இருக்கு, அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அந்த பொருள் விலை ஏறதான் போகுது. இன்னைக்கு இல்லைனாலும் 1 இயர்ல அது பெரிய பூம் ஆக போகுது அப்படின்னா நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவான்? அந்த பொருள் சரியில்லை, அந்த பொருளுக்கு இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சு, ஏதாவது ஒண்ணுக்கு பொடா கதையா விட்டு நம்மள ஏமாத்திட்டு புடிங்கிட்டு போறதுக்கு தான் பார்ப்பாங்க. சரி, ஓகே, செயில்ல அப்படி என்னதான் நடந்திருக்கு? ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செயிலுடைய கதைக்கு வருவோம். ஒரு மந்த்லி பேட்டர்ன்ல வச்சீங்கன்னா செயில் என்ன ரேஞ்சில் இருந்திருக்கு? கிளீனா ஒரு சைட்வேஸ் ஸ்பேஸ்ல தான் சுத்திட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஜோனா அமைஞ்சது. அந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஜோன் எங்க அமைஞ்சது, எப்படி அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், தெரியுதுங்களா? அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து உடைச்சு மேல சஸ்டைன் ஆகாம கீழே ஃபர்தரா மீண்டும் சப்போர்ட்டுக்கு வரல, தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு லோல இருந்து மார்க்கெட்டை மேல தூக்கிட்டு போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கீழே அடிச்சிருக்காங்க. அப்போ இது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ஷன்? ஃபெப் லெவல்ல 0.61% ஆஃப் கரெக்ஷன். அதனாலதான் நாங்க அன்னைக்கு பை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. கிளீனா மார்க்கெட் 0.618 சப்போர்ட் எடுத்துட்டு இந்த கன்சால்டேட்டை உடைச்சு இந்த இடத்துல கேண்டில் வரும்போது இந்த ஜோன்ல பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். இத பெரிய ஒரு growth இருக்கு, இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஸ்டாக்குக்கு ஒரு டயகனல் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் விட்டு வெளியே வந்தாலும் அதுக்கு ஒரு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, எவ்வளவு தூரம் வரணும், என்ன பண்ணணும்ன்றதுக்கு. அப்போ இந்த சப்போர்ட் விட்டு வெளியே மறுபடியும் ஃபர்தரா மார்க்கெட் பிரேக் ஆச்சு. அப்போ அந்த பிரேக் ஆகும்போது நம்ம எந்த ஜோன்ல சொன்னோம் கொடுத்தோம். அப்ப இந்த முறை இதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்னை நிறைய முறை நான் சொல்லி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அப்ப இது என்ன பேட்டர்ன்?
இது ஒரு கண்டினியூஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ கிளீனா ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது தான் நான் இப்போ ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு வந்து சொன்னது. அப்போ இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்தது, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூமான கேண்டில் வரும்போது இங்க பை எடுங்க அப்படின்னு என்னது, இங்க ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். மேல போயிட்டு கீழே வரும்போது மீண்டும் இந்த இடத்துல சப்போர்ட் வரும்போது இங்கேயும் ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அது வந்து இப்போ வீடியோவாக கொடுத்துருக்கும். அப்ப அந்த இடத்துல இருந்து என்ன நடந்தது, ஒரு 39%. அப்ப இந்த ஜோன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 42%. நம்ம 42% மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு ஒரு கரெக்ஷன் தான். இப்போ இந்த ஆல்மோஸ்ட் இது என்ன ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளீனா ஒரு டயகனல் சப்போர்ட் அண்ட் தென் டயகனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இப்போ செயில் வந்து ஒரு ரைசிங் வெஜ்ல மூவ் ஆகுது. அப்போ எங்கெங்கெல்லாம் வந்தா பை ஆகுது, எங்கெங்கெல்லாம் வந்தா செல் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். அப்போ செயில்ல இப்போ என்ட்ரி போனவங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம்னா எவ்வளவு தூரத்துக்கு வச்சுக்கலாம்? இந்த ஜோன் நீங்க வந்து 108 rupees வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். 108, ஏன்னா இந்த 108 உடைச்சதுன்னா ஃபர்தரா இந்த ஸ்டாக் வந்து ஒரு கரெக்ஷன் ஒரு 94 rupeesக்கு வரும். பல்க் குவான்டிட்டி ஒருத்தர் வந்து சார் நான் சைல வந்து இங்க வந்து நீங்க சொல்லும் போது ஒரு 1000 ஸ்டாக் வாங்கினேன், இங்க போயிட்டு 4000 ஸ்டாக் வாங்கியிருக்கிறாரு. நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸே இங்க தானேங்க, இங்க வாங்கினீங்கன்னா இங்க 30%. அப்ப இங்க போயிட்டு 4000 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்றது? அவர் வந்து இன்னைக்கு போன் போட்டே கதறாரு, சார் கிட்டத்தட்ட 5000 ஸ்டாக் வச்சிருக்கிறேன் சார், எனக்கு இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்கு சார். வாங்க வேண்டிய இடத்துல நீங்க அட்லீஸ்ட் இந்த இடத்துல 4000 ஸ்டாக் வாங்கியிருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு கூட நீங்க ஒரு 4% 3% ப்ராஃபிட்ல இருப்பீங்க. சும்மா ஏறுற இடத்துல ஏங்க அந்த ரன்னிங் ஸ்டாக் எது? நான் பல முறை சொல்றது, ஒண்ணு ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு உள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. மத்தவங்க பேச்ச கேட்காதீங்க, என் பேச்ச கூட கேட்காதீங்க. நம்ம சொல்றத புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்கன்னா நம்ம என்னதான் சொல்றதுன்றது தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. இங்க போய் 4000 ஸ்டாக் வாங்குவாங்களா? அது பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்தாலாவது பரவாயில்ல, இங்க போய் செல்லிங் ஆகிற இடத்துல 4000 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஆவரேஜ் பண்ணிட்டோமான்றாரு. ஆவரேஜ் எவ்வளவு ஸ்டாக் பண்ணுவீங்க? 4000 ஸ்டாக்குக்கு மேல ஆவரேஜ் பண்ணணும். அமைதியா விடுங்க, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 108 ரூபாய் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. இல்லதான் விட்டுருங்க, டிவைடெண்ட் வேற போடுறான், டிவைடெண்டாவது வரும், ஒரு ரூபாய்க்கு வரும். அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. பெரிய growth இருக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் அடுத்த சப்போர்ட்டா இவ்வளவு தூரத்துக்கு வந்துடும். அந்த நண்பருக்கோசரம் சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. 102 ரூபாய் ஸ்டாப் லாஸ், அதை உடைச்சதுன்னா ஃபர்தரா இது வந்து கீழே வந்துடும். பட் வந்து இந்த ஜோனை உடைக்காது, எனக்கு கான்பிடென்டா நான் சொல்லுவேன், இந்த 102 ரூபாய் உடைக்காது. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் ஒரு ஓபிஸ்க்கு உண்டான ஜோன். பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. ஃபர்தரா இந்த ஸ்டாக்குக்கு நான் ஒரு லாங் டேர்ம் டார்கெட்டுக்கு நான் எக்ஸ்பெக்ட், நான் ஏன் அந்த 30% ஸ்டாப் டார்கெட்டை நான் புக் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு 1 year ஹோல்ட் பண்ணா இந்த ஜோனுக்கு மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். நான் இவ்வளவு தூரத்துக்கு டார்கெட் கார்னர் பண்றேன், அதனால நான் பொறுமையா தான் இருப்பேன். எனக்கு ஃபர்தரா அங்க இருந்து மீண்டும் அந்த 94க்கு வந்ததுன்னா மீண்டும் ஒரு 25,000 ஒரு 250 ஸ்டாக் வாங்கி ஒரு 500 ஸ்டாக்கா வைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் வச்சுட்டு இருக்கேன். ஸ்டீல் செக்டார், இது வந்து சாதாரண செக்டார் இல்ல, ஸ்டீல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோ ஆகாத நாடு நம்ம நாடு. இப்பதான் மெல்ல மெல்ல க்ரோ ஆகுது. ஸ்டீலுடைய தேவைகள்லாம், ஸ்டீல் அண்ட் காப்பர்லாம் தேவைகள் அதிகம். அதனால பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த டார்கெட்டை நம்ம எடுக்க முடியும். நான் இந்த ஜோனுக்கு ஒரு 250, இந்த ஜோன் வந்தா ஒரு 250 வாங்கணும் அப்படின்றதுக்கோசரம், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோசரம் இந்த ஸ்டாக்கை நான் எதுவும் பண்ணாம வச்சிருக்கிறேன். இல்லைன்னா 30% தான் நம்மளுடைய டார்கெட்டு. ரிட்டர்ன் பவர் அந்த ஸ்டாக்ல புடிச்ச ப்ராஃபிட் புக் பண்ணுவேன், இந்த ஸ்டாக்ல எனக்கு புக் பண்ண தெரியாதா? நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த லாங் டேர்ம் இருக்காலும் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க எதுக்கோசரம் வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டுக்குங்க. ஸ்டாக் ஏறும் போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ன்றது, இறங்கும் போது வந்து ஸ்டாப் லாஸ் தேடுறது, இப்படிலாம் உங்களுடைய மனசை அழைப்பாய விட்டீங்கன்னா இந்த மார்க்கெட்ல உங்களால சர்வை ஆக முடியாது அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன பேட்டர்ன்? அப்போ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் தான், தெரியுதுங்களா? ஏன் அந்த பூம் வந்தது? அப்போ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஜோன் இது. இது வந்து கிளீனா நான் சொல்றேன், இன்னைக்கும் செயில் இந்த டார்கெட்டை போய் நிற்கும். ஒரு 1 or 2 year, ஒரு வருஷம் 2 வருஷமாவது ஹோல்ட் பண்ணும். ஒரு 180% எனக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா மீண்டும் அக்குமுலேட் பண்ணுனா இவ்வளவு பெரிய டார்கெட் இருக்குன்னா நம்ம பொறுமையா தான் இருக்கணும்.
பேஷன் மேக் மணி, அவ்வளவுதாங்க நம்மளால சொல்ல முடியும். மற்றபடி பெருசா ஒன்றையும் சொல்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இந்த ரெசிஸ்டன்ஸையும் உடைச்சிருக்கு தெரியுதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸையும் உடைச்சு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மந்த்லி கேண்டில் வந்து ஒரு மந்த்லி கேண்டில் முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. டுவர்ட்ஸ் அப்படியே இந்த மந்த்லி க்ளோசிங் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பி பேஷண்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஷனல் அலுமினியம். இந்த ஸ்டாக்கையும் நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஜோன்ல ஒரு 82-83 ருபீஸ்ல சொன்னோம். அப்போ அந்த ரேஞ்சில இருந்து இந்த ஸ்டாக் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 102% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஏங்க அந்த ஒரு 102% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா அந்த ரிட்டர்ன்ஸுக்கு ஒரு 15% இறங்கினா ஏன் பயப்படுறீங்க அப்படின்றது தான் நான் கேட்கறேன். நீங்க வாங்கறதே இங்கதான் போய் வாங்குறீங்கன்னா இதை யார கொண்டு நம்ம தப்பு சொல்றது? சொன்னவன் என் மேல தப்பா இல்ல வாங்கினவங்க உங்க மேல தப்பா? நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம சொன்ன இடம் எங்க? நம்ம சொன்ன இடம் இந்த இடத்துல இருக்கு. நீங்க போய் இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா அது யாருடைய தப்பு? தப்பு பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட இதுலயும் அவர் அதே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காரு. 5000 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியல நண்பர்களே. ஓகே, நேஷனல் அலுமினியம் என்ன ரேஞ்ச் அப்படின்றத பாத்தீங்கன்னா கிளீனா இந்த ஜோனை உடைச்சிருக்கு. இது வந்து அப்ப என்ன ஜோன் நான் உங்களுக்கு சொல்லணும்ட்டு அவசியம் கிடையாது. என்னுடைய ஃபாலோவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது நல்ல ஒரு வேக்காடு கொடுத்த செங்கல். என்னது செங்கலோ செங்கல் அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த செங்கலை வந்து எத்தனை வருஷமா தயார் பண்ணிருக்கிறாங்கன்னா 2008 இருந்து தயார் பண்ணிருக்கிறாங்க. இப்பதான் வெந்து வேக்காடு தெரிஞ்சிருக்குது. அவசரப்படாதீங்க. பிரேக் அவுட் ஆனதுக்கு ஒரு ரீடெஸ்டா இவ்வளவு தூரம் இருக்காலும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி ஒரு 125 இருக்காலும் கூட எடுத்துக்கிட்டு வருவாங்க. மைனர் ட்ரெண்ட் என்ன ஏதுன்றது இன்னைக்கு நான் போட்டு அமைச்சிருப்பேன். அதையும் நம்ம காமிச்சு கொடுப்போம். அப்போ வந்து கிளீனா வந்து நேஷனல் அலுமினியம் ஒரு மைனர் ட்ரெண்ட் இதுதான். அப்போ ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கிற ஜோன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கிளீனா வந்து மார்க்கெட் வந்து ஒரு சேனல் வைஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சேனல் மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு நியூட்ரல் கேண்டல் தான் வச்சிருக்காங்க. அதாவது செல்லிங்க ஸ்டாப் ஆயிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? கிளீனா ஒரு பிரேக் வந்தது, ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு ஒரு பிரேக் வந்தது. பிரேக் அவுட் ஆனதுக்கு மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு. டுவர்ட்ஸ் அடுத்த மூவ் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணியிருந்தாரு. அது என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா வார் ரெனியூவபிள் எனர்ஜி அது வந்து வாங்கியிருக்கிறான் பிரதர். என்னால செல் பண்ண முடியல பிரதர். சர்க்கியூட் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த சர்க்கியூட் ஸ்டாக்ல எங்க பிடிக்கணும்ன்றத நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சர்க்கியூட் ஸ்டாக் வந்து செல்லரே இருக்க மாட்டாங்க. செல் பண்ணா நீங்க வந்து ஒரு பையர் பை பண்ணாதான் உங்களால செல் பண்ண முடியும். அவங்க வந்து பெரிய குவான்டிட்டிஸ் லோயர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஏஎம்ஓல அந்த ஆஃப்டர் த மார்க்கெட் ஆர்டர்ஸ்ல அவங்க முன்கூட்டியே பெரிய குவான்டிட்டிஸை செல் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செல்லிங் குவான்டிட்டிஸை கலெக்ட் பண்ணாம ஆர்டரை கலெக்ட் பண்ணாம அடுத்த மாதிரி யாராலுமே பை பண்ண முடியாது. அவங்க எப்ப அந்த செல்லிங்க ஃப்ரீஸ் பண்றாங்களோ அப்பதான் நம்மளால பை பண்ண முடியும். அது என்ன ரேஞ்ச் ஏதுன்றதையும் பார்த்துருவோம். வேர் ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்கை தாங்க அவர் வாங்கியிருக்கிறாரு. இது என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிடிக்க வேண்டிய ஜோன் வந்து இங்க கன்சால்டேட் ஆகும்போது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அப்போ இதுல வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க? அப்போ அட்லீஸ்ட் இந்த இடத்துல வந்து இதுக்குதான் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இங்க வாங்கணுங்கன்றது. அப்போ இங்க இருந்து இந்த ஸ்டாக் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு? கிட்டத்தட்ட 219% ஏற்றிருக்கிறாங்க. இந்த ஏறினதுக்கு ஒரு இறக்கத்தை இறக்காம கொடுக்க மாட்டாங்களா? அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி தான் ஆவாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளவு தூரத்துக்கு வரும்? ஒன்னும் பண்ண முடியாது பிரதர். நம்ம வந்து விற்கணும்னு நினைச்சா கூட விற்க முடியாது அவங்க லோயர் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. ஜஸ்ட் நீங்க வந்து ஏஎம்ஓல போட்டு ட்ரை பண்ணலாம். பட் வந்து 4200 வாங்கி இருக்கிறதா சொன்னீங்க. 4200 இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3580 ரூபாய் ஒரு காலம் வரும். இங்க வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் போட்டு ஒரு டபுள் டாப் மாதிரி போடுறாங்களான்றத பார்க்கலாம். அப்ப இங்க வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது நீங்க இந்த ஜோன்ல எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வாங்க. உங்க காஸ்ட் டு காஸ்ட் வந்தா கூட இது பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. சர்க்கியூட் ஸ்டாக் எல்லாம் 10 நாள் லோயர் ஃப்ரீஸ் பண்ணாலும் அடுத்து 10 நாள் அப்பர் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க.
எவ்வளவு வேகத்துல ஏறுதோ அவ்வளவு வேகத்துல விழும். அதுக்கு நீட்டு சார் விழுந்த வேகத்துல எஞ்சிக்கணும்னு நினைச்ச கூடாது, எந்திரிச்ச வேகத்துல விழும். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த கான்பிடென்ட்ல போயிட்டு இங்க போய் ஆவரேஜ் பண்றீங்கன்னா இந்த ஸ்டாக் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். வேணாம், விடுங்க. குவாலிட்டியான ஸ்டாக் வேற ஸ்டாக் எல்லாம் இருக்கு. பவர் செக்டர்லாம் நல்ல ஒரு கரெக்ஷன்ல வருது. கரெக்ஷன்ல வர்றதுல பை பண்ணலாம். சிஜி பவர்லாம் கரெக்ஷன்ல இருக்கு, ஒரு என்ட்ரிக்கு உண்டான ஜோன் கிடைக்குது. டாடா பவர் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஹோல்ட் பண்ணுங்க, பேஷன் மேக் மணி, அவசரப்படாதீங்க அப்படின்றது தான் சொல்லலாம். அண்ட் தென் ப்ராப்பரா பிரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கமிங் 2nd March கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வியா கூகுள் மீட் தான். No more recording classes, one year support from my side. And then இதுக்குண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் ஃபீஸஸ். என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதுதான். விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். உங்களுடைய குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கிளாஸஸ் உடைய சிலபஸ் வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, சென்ட் பண்ணி விடுறேன். பார்த்துட்டு பேமெண்ட்டை போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம். எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் கிளாஸஸ். அந்த 8 நாள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரெக்கார்டிங் கிளாஸஸ் இல்ல பிரதர். நிறைய பேர் நம்ம எத்தனை முறை வீடியோல சொன்னாலும் ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் ட்ரை பண்றேன், ஏதாவது ரெக்கார்டிங் பிளான் பண்ணி அதை ஒரு வகை செய்து தயார் பண்ணி தரதுக்கு. பட் வந்து நீங்க ரெக்கார்டிங் கிளாஸஸ்ல கேட்டாலும் சொற்பொழிவு கேட்கிற மாதிரி தாங்க இருக்கும். அவங்களுக்கு வர டவுட்டை வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணணும். நீங்க அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ படிச்சுட்டு என்கிட்ட கேட்கும் போது, சார் எனக்கு இந்த டாபிக்ல டவுட் நான் உங்களுக்கு தனியா கிளாஸ் எடுக்க முடியுமா? அப்படியே இல்லைனாலும் செவி வழியா தான் நான் சொல்ல முடியும். ஜஸ்ட் போன்ல வந்து இது இப்படி சார் அப்படி சார் ஊமகிட்ட செவடங்காதுல சங்குவதுனா மாதிரிதான் இருக்கும். நான் போன்ல சொல்லிக்கணும் இருக்கும்போது சார்ட்டை வச்சு சார்ட்ல அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்காம உங்களுக்கு சொன்னா அது விளங்கவே விளங்காது. அதனாலதான் நான் ரெக்கார்டிங் கிளாஸஸ ப்ரொவைட் பண்றதுல 10 பேர் கூட வந்து படிக்கும்போது 10 பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு கிறுக்குத்தனமான கேள்வியில ஒரு புத்திசாலித்தனமான விடை இருக்கும். அதனாலதான் ஒரு குரூப் ஸ்டடிஸ் தான் அங்க ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய வாதம். அதனாலதான் நான் வந்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றதுல பார்ப்போம். அப்கமிங்ல ஏதாவது ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா கட்டாயம் ப்ரொவைட் பண்ணி தரேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலை சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.